ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஜனாசாவோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவர் கடுமையாக அழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகில் சென்று கேட்டார்கள், இந்த மரணித்த மனிதர் மீண்டும் ஒரு துனியாவுக்கு அவருக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அவர் அப்படி வந்தால் அவர் என்ன செய்வார்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த ஜனாசாவுக்கு உயிர் கிடைத்து அவர் மீண்டும் உலகுக்கு வந்தால் என்ன செய்வார் என்ன அந்த அழுத மனிதரிடம் கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், பாவ மன்னிப்பு தேடுவார், தான் செய்த பாவங்களுக்கு இஸ்திக்பார் செய்வார், தொழுகையில் பேணுதலாக இருப்பார், அதே போன்று அதிகமான நன்மைகளை செய்து மறுமை பயணத்துக்கான கட்டுச்சாதனங்களை தயாரித்துக் கொள்வார். அதாவது நன்மைகளே செய்வார், தொழுகையில் பேணுதலாக இருப்பார், பாவ மன்னிப்பு தேடுவார் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் சொன்னவுடன் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த மனிதருக்கு உபதேசம் செய்யும் முகமாக சொன்னார்கள், அவர்தான் இப்பொழுது இல்லை, எனவே நீ இந்த அமல்களை செய்யக்கூடிய மனிதராக மாறு, தொழு, இஸ்திக்ஃபார் செய், அதே போன்று நல்ல அமல்களை செய்து மறுமைக்கான கட்டுச்சாதனத்தை நீ தயாரித்துக்கொள் என்று புத்திமதி சொன்னார்கள். படிப்பினைக்குரிய ஒரு நிகழ்வு. எனவே நானும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறேன். நான் மரணித்த பிறகு என்னால் செய்ய முடியாத அமல்களை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ஆயுளை தந்திருக்கிறான், ஹயாத்தோடு இருக்கிறேன் என்று மேற்கூறப்பட்ட நல்ல அமல்களை அதிகமாக செய்து இறை அன்பை பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.